இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. புதுச்சேரியில் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கும் விதமாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு. குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை தடுப்புச் சட்டம், போக்சோ போன்ற மிக வலிமையான சட்டங்கள் இருந்தும் அவை குறித்த உரிய விழிப்புணர்வு இல்லாததால் குற்றங்கள் அதிகரிப்பதை தடுக்க முடியவில்லை என்பது வருத்தமான உண்மையாக உள்ளது. இதனை மெய்ப்பிக்கும் வகையில் புதுச்சேரி மாநிலத்தில் அண்மை காலமாகவே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் 80 கடத்தல் சம்பவங்கள் உள்ளிட்ட 121 குழந்தைகள் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாகி போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவாகியுள்ளது. மொத்தம் 201 சம்பவங்கள் குழந்தைகளுக்கு எதிராக நடந்துள்ளது என்பது ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. தெரிந்த குற்றங்கள் மட்டுமே இந்த அளவிற்கு என்றால், தெரியாத குற்றங்கள் எவ்வளவு என எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ச்சியில் ஆழ்த்திவிடும். ஏன் இவ்வாறு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க காரணம் என ஆராய்ந்து பார்த்தால், புதுச்சேரியில் பெருகி வரும் கட்டுக்கடங்காத போதை கலாச்சாரத்தின் உச்சகட்டமாக பெரும்பாலானவர்களிடம் எளிதில் புழங்கும் கஞ்சா, மதுபானங்கள் தான் என்றால் அது மிகையாகாது. இது ஒரு புறம் இருக்க, குற்றங்கள் பெருக இன்னொரு காரணம் குழந்தைகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடுமே என்ற அச்சத்திலேயே பலர் தங்கள் குழந்தைகளுக்கு நேர்ந்த அநீதியை வெளியே சொல்வதில்லை. இந்த தயக்கமே குற்றங்களை அதிகரிக்க நாம் அனுமதித்து விடுகின்றோம். இதை எவ்வாறு கையாள்வது என்பதை இப்போது பார்க்கலாம். ஒரு குழந்தையின் அனுமதி இல்லாமல் தொட யாருக்கும் உரிமை இல்லை. தனது உடலுக்கு தானே உரிமையாளர் என்பதை முதலில் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குழந்தைகளை வன்கொடுமைக்கு ஆளாக்குபவர்களில் 90% அறிமுகமானவர்கள்தான். எனவே குழந்தை பெற்றோரிடம் பேச தயங்கலாம். ஆனால் குழந்தைகள் பேசுவதை காது கொடுத்து கேட்க பெற்றோர்கள் தயங்கக்கூடாது. பெரியவர்கள் சொல்வதற்கு எல்லாம் சரி என சொல்ல வேண்டும் என்ற மனநிலை ஆபத்தானது. பிடிக்காத போது, தவறாக தோன்றும் போது மறுப்பதற்கும் குழந்தைகளை பழக்கப்படுத்த வேண்டும் என்பதே குறிப்பிடத்தக்கது. குழந்தைகளை கழுத்துக்கு கீழே தொடுவதை தேவையற்ற தொடுதல்தான் என்றும், அப்படி தொடும்போது எதிர்க்க குழந்தைகளை தயார்படுத்த வேண்டும். தனிப்பட்ட பகுதிகளை தொட முயற்சிப்பவர்களிடம் குழந்தைகள் இது முறையற்றது, தவறு என்று சொல்லி எதிர்ப்பதோடு அதை வீட்டில் வந்து பெற்றோரிடம் சொல்லவும் குழந்தைகளை அறிவுறுத்த வேண்டும். பள்ளி சென்று வந்த பின்னும் விளையாடிவிட்டு வந்த பின்னும் குழந்தைகளை கவனிப்பது மிக அவசியமாகும். அவர்களின் அனுபவங்களை பொறுமையாக கேட்பதோடு அவர்களை குறை சொல்வதையும் தவிர்க்க வேண்டும். லிஃப்ட், படிக்கட்டுகள் போன்ற இடங்களில் குழந்தைகளிடம் யாராவது நெருக்கமாக பழங்குகிறார்களா, பரிசு தருவதாக கூறியோ பயமுறுத்திய குழந்தைகளை கட்டுப்படுத்துகிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பது அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் குற்றங்கள் நடைபெறாமலும் தடுக்க முடியும். அது மட்டுமன்றி, குழந்தைகள், சிறுவர், சிறுமியர்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது நாம் மௌனமாக கடந்து செல்வது அடுத்த குற்றத்திற்கு வழிவகுத்துவிடும். நம் கண்முன்னே குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டால் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள அதற்குரிய ஹெல்ப்லைன் இலவச தொலைபேசி எண்ணான 1098 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டும் தெரிவிக்கலாம். மேலும் அவ்வாறு குழந்தை நல குழுவினிடம் கொடுக்கப்படும் தகவல்கள், கொடுப்பவர், பாதிக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் விவரங்கள் அனைத்துமே ரகசியமாக வைக்கப்படும். அவர்களின் எதிர்கால வாழ்வாதாரத்திற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் குழந்தை நல குழுவினிடம் கொடுக்கப்படும் புகார்களின் மூலம் தகவல்கள், கொடுப்பவர்கள், பாதிக்கப்பட்ட குழந்தை விவரங்கள் அனைத்துமே ரகசியமாக வைக்கப்படும் என்பது அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இதனால் அனைவரும் ஒன்றிணைந்து இனி எந்த ஒரு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களும் நம்மூரில், அதாங்க நம்ம புதுச்சேரியில் நடக்க விடாமல் தடுக்க வேண்டும் என்பது அனைவரும் கருத்தாகும். உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் 1 முதல் 31 வரை 60% வரை தள்ளுபடி விலையில். ராஜேந்திராஸ், நேரு வீதி, பாண்டிச்சேரி. உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.